இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இங்கே ஆண்டவர் சபையை குறித்த முதல் வெளிப்பாடான வார்த்தையை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். சபை என்பது பெந்தைகோஸ்து எனும் நாளிலே கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சபை எப்படிப்பட்டதாய் இருக்கும், எவ்வளவு வல்லமை உள்ளதாய் அதிகாரம் உள்ளதாய் இருக்கும் என்பதை இந்த ஒரே வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். சபை என்பது தேவ பிள்ளைகளின் ஐக்கியம். அப்போ இந்த சபை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால், இதற்கு தலை கிறிஸ்துவாய் இருக்கிறபடியால் தலையாய் இருக்கிற கிறிஸ்துவின் பூரண அதிகாரம், வல்லமை, ஞானம், கிருபை சகலமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அத்தனை காரியங்களும் அதன் சரீரமாய் இருக்கிற, இந்த தலைக்கு சரீரமாய் இருக்கிற, உடலாய் இருக்கிற சரீரத்திலே வெளிப்படும். தலை இயக்குகிறது, சரீரம் செயல்படுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்குள் தலை அவனை இயக்குகிறது, அவனுடைய சரீரம் அதற்கு ஏற்ற விதத்திலே அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி செயல்படுகிறது. அப்படித்தான் சபையும் கிறிஸ்துவின் நடக்கையின்படி, அவருடைய நடத்துதலின்படி சரீரமாகிய சபையானது செயல்படுகிறது. அப்ப கிறிஸ்து அதற்கு எவ்வளவு அதிகாரத்தை, வல்லமை கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையில் நம்ம ரொம்ப தெளிவா தெரியலாம். இதற்கு அடுத்த வசனம் அதான் சொல்றது. நான் இப்பொழுது இந்த ஒரு வசனத்தை மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லைங்கிற அது ஏன் இங்க வந்து மோதுது? பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லை. நல்லா கவனிக்கணும். என்றைக்குமே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்களின் தேவ பிள்ளைகளின் கூட்டம் தான் சபை. அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பிசாசு என்னைக்குமே டார்கெட் பண்ணிட்டே தான் இருப்பான். என்னைக்கு இருந்தாலும் அவர்களை வீழ்த்துவதற்கு, அவர்களை கத்தரி விட்டு பிரிப்பதற்கு, மீண்டும் தன்னிடத்தில் இழுப்பதற்கு, அதை டேமேஜ் பண்றதுக்கு பிசாசு பல விதங்களிலே போராடுவார். அப்படி இருக்கும் பொழுது சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், பிசாசு என்னதான் வந்து போராடினாலும், என்னதான் வந்து சபையோடு மோதினாலும், அதாவது சபையோடுனா தேவ பிள்ளைகளோடு மோதினாலும், அவன் ஒருபோதும் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, அவர்களை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்பதுதான் இந்த வார்த்தையின் காரியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தரால் சூழப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய நடத்துதலுக்குள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய நேரடி பார்வையில் இருக்கிறார்கள். அவர்களை ஒருபோதும் சத்துரு எந்த சூழ்நிலையிலும் மேற்கொள்வது இல்லை, மேற்கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளத்தக்க சக்தி இந்த உலகத்தில் எதற்குமே இல்லை. அப்ப ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சபையோடு பிசாசு எவ்வளவுதான் சபைக்கு எதிராக செயல்பட்டாலும், அதாவது தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டாலும், தேவ பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு அவன் என்னதான் செயல்பட்டாலும், எந்த விதத்திலும் அவனால் துளியும் ஒரு தேவ பிள்ளையை ஜெயிக்க முடியாது என்பதுதான் தெளிவாய் இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இதுல அடுத்த ஒரு வசனத்தையும் நான் அப்படியே சேர்த்து சொல்றேன், ஏன்னா அது அதனுடைய சார்ந்த காரியம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அதாவது சபைக்கு பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார்.
அப்போ சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள், பரலோக ராஜ்யத்தினுடைய அத்தனை அதிகாரமும், திறவுகோள் என்பது அதிகாரத்திற்கு அடையாளம் இல்லையா? இப்ப நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு பைக் வச்சிருக்கிறீங்க, அல்லது உங்க வீட்டின் பூட்டுடைய சாவி, திறவுகோள் சாவி வச்சிருக்கிறீங்கன்னா, அந்த சாவியை வைத்திருக்கிற நீங்கள் அந்த பொருளின் மேல் நீங்க தான் அதிகாரி இல்லையா? அதன் மேல் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதனுடைய அதிகாரம் ஃபுல்லா அந்த சாவியில தான் இருக்கு. அப்போ அந்த சாவி என்பது, திறவுகோல் என்பது ஒரு அதிகாரம். அது உங்களுடையது என்கிறதான ஒரு அதிகாரம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரம், அதனுடைய வல்லமை, அந்த அதிகாரத்தை என்ன செய்யறாராம்? சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, பரலோக ராஜ்யம் எவ்வளவு மகிமையானது! தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம், அது கர்த்தருடைய பூரண அதிகாரத்தோடு இருக்கக்கூடியது. அது பூமியில் இருக்கிற சபைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சபைக்கு பரலோக ராஜ்யத்தின் பூரண அதிகாரம் பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிற சபைக்கு இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் நேரடி பார்வையில் சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்குள் சபை இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் செயல்பாடு சபையின் மூலமாய் வெளிப்படுகிறது. அப்போ பரலோக ராஜ்யம் அதன் பூரண அதிகாரத்தை, முழு அதிகாரத்தையும் சபைக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் வல்லமை, அதிகாரம் என்னது என்பதை பார்க்கணும்னா சபையிலே பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைகளுக்குள் இருந்து அது வெளிப்படும் என்று சொல்றார். இங்கே நம்ம கட்டப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நம்ம என்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம சொல்லுகிறோமோ, பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தோடு அந்த காரியம் இங்கே கட்டப்படுகிறது, கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லது ஒரு காரியம், சத்துரு ஒரு தடையை கொண்டு வர நினைக்கிறான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அதற்கு எதிராக நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. அப்போ நம்முடைய செயல்பாடுகள், சபையின் செயல்பாடுகளை பரலோக ராஜ்யம் பேக்கப் பண்ணுது. பரலோக ராஜ்யம் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் சபை மூலமாகத்தான் பூமியில வெளிப்படுத்துகிறது. இப்ப பூமியில யோசிச்சு பாருங்க, பிசாசு எத்தனை காரியங்களை செய்கிறான். எத்தனை ஜனங்கள், சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் பிசாசினால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? பிசாசினால் பாதிக்கப்படுறாங்க. பில்லி சுனியங்கள், மாந்திரிகத்தினால பாதிக்கப்படுறாங்க எவ்வளவோ ஜனங்கள். இவங்களே யாரு? சபைக்கு வெளியே இருக்கிறவங்க. அப்ப வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி பாதிக்கப்பட்டு வரும் பொழுது, சபைக்கு கொண்டு வரப்படும் பொழுது, சபையிலிருந்து வெளிப்படுகிற கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தின் வல்லமை, பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்படும் பொழுது, அவைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு சபைக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு காரியம். பிசாசு இந்த உலகத்திலே சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை பாதிக்கிறான். ஏன்னா உள்ள இருக்கிறவங்களால அவனால தொட முடியும். வெளியே இருக்கிறவங்கள பாதிக்கிறான். அவங்கள பல விதங்களில் டேமேஜ் பண்றான். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் சபைக்குள் நேராய் கொண்டு வரப்படும் பொழுது, சபையை வெளிப்படுகிற பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம், வல்லமைக்கு முன்பாக அவனுடைய தாக்குதல்கள், அவனுடைய பாதிப்புகள் ஒன்றுமே நிற்பதில்லை. அவைகளெல்லாம் தகர்க்கப்படுகிறது. அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஏன்னா சபைக்குள் பரலோக ராஜ்யத்தின் அதிகாரமும் வல்லமையும் சபையின் மூலமாய் வெளிப்படுகிறது. ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் அதிகாரமும் வல்லமையும் சகலமும் சபையின் மூலமாக வெளிப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் சபையிலே கர்த்தர் கொண்டு வந்து இணைக்கிறார். அங்கே ஆவிக்குரிய விதத்திலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். வசனத்திலே கட்டி எழுப்புகிறார். தெய்வ பிரசனத்திலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. அதை பயன்படுத்தும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் எல்லாம் நடுங்குகிறது, திகைக்கிறது, செயல்பட முடியாமல் அவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. எந்த விதத்திலும் சத்துரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையை, அதன் சபையை மேற்கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இருப்பதில்லை. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு கிருபையை தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தெய்வ பிள்ளைகள் நாம செய்ய வேண்டியதெல்லாம், இந்த உலகத்திலே பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள், வியாதிக்குட்படுத்தப்பட்டவர்கள், பல விதங்களிலே
பாதிக்கப்பட்டவர்கள், மரணத்திற்கு நேராக இழுக்கப்படுகிறவர்கள், தற்கொலை எண்ணங்களினால் பாதிக்கப்படுகிறவர்கள், இன்னும் பலவிதமான விதங்களிலே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே பல டேமேஜஸ் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த உலகம் பதில் கொடுக்க முடியாது. அந்த வியாதிகளுக்கு, பிசாசுகள் கொண்டு வரப்படுகிற வியாதிகளுக்கு மருத்துவம் உதவி செய்ய முடியாது. இது உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கொண்டு வரப்படுகிற தற்கொலை எண்ணங்களை எந்த விதமான காரியங்களும் தடுத்து நிறுத்த முடியாது. சபைதான் அதை எல்லாவற்றையும் அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். பூரண விடுதலையோடு அவர்களை கர்த்தருக்காக வாழ வைக்க முடியும். அதனால் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலும் நம்மை சுற்றிலும் இருக்கிற பாதிக்கப்பட்ட ஜனங்களை நாம கர்த்தருக்குள் விடுதலை செய்து நம்மை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மையான சத்தியம். அவனால் ஒன்றும் சபைக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம தான் அவனை டேமேஜ் பண்ண முடியுமே தவிர அவனால் நம்ம டேமேஜ் பண்ணவே முடியாது. புரிதலா? நம்மளாலதான் பாதாளத்தின் வாசல் பாதிக்கப்படுமே தவிர பாதாளத்தின் வாசல் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம மூலமா தான் அந்தகார ஆவிகளுக்கு டேமேஜ், பிசாசின் ராஜ்யத்திற்கு பாதிப்பு வரும். ஆனால் அவனால் நமக்கு ஒண்ணுமே வராது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி எழும்ப வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதில் நாம் இருந்து கர்த்தருடைய பாதுகாப்பு, பரலோக ராஜ்யத்தின் பேக்கப் நமக்கு இருக்குது. இதை விட வேற என்ன நமக்கு தேவை இல்லையா? பரலோகமே நம்மை பின்னால நிக்குது, நமக்கு பக்கத்துல நிக்குது, நம்ம கூட நிக்குது. அப்ப அப்படி நிற்கும் போது நம்ம எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக செயல்பட வேண்டும் இல்லையா? நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. மேலும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சபைக்கு சொல்லி இருக்கிறீங்க. பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யத்தின் அதிகாரமும் வல்லமையும் உன் மூலமாய் வெளிப்படும் என்பதை கர்த்தர் இப்படியாய் தெளிவுபடுத்துகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் உணர்ந்தவர்களாய் உமக்காக செயல்பட முடியும். நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களுமே சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொடுங்க. சோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென்.